இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவன்டா பொறுங்கது அந்த ராத்திரியை பத்தி எல்லாமே தெரிஞ்சவன். அவன் யாரா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானவன். என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என் பேர் மனோகர். என் பங்களா பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா என் பங்களாக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க. என் டிரைவர் உங்க காரை சரி பண்ணி எடுத்துட்டு வருவான். நீங்க இவ்ளோ சொல்றதால ஓகே, நான் உங்க கூட வரேன். அது ஆக்சுவலா என்னோட ட்ரெஸ் ரொம்ப வீணா போயிடுச்சு. பீரோல எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கிடைச்சது. அதை நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? இல்ல, சொல்லப்போனா இந்த கவுன் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அப்புறம் இந்த வீட்டையே உங்களோடதாவே நினைச்சுக்கோங்க. என்ன இந்த இப்போ புரியலையா? சரி கொடு, கையா எங்க கொடு. நான் சொன்னது காதுல விழலையா? கையா எங்க கொடு. அக்கா, அது என்ன அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு? கைய கொடு. இவ பேர்ல ஒரு மந்திரம் பண்ணணும். உன் கையில இது என்ன ஆச்சு? அக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்பாள் மேல சத்தியமா. நீங்க என்னைக்கு இந்த கயிறு கட்டுனீங்களோ அன்னையில இருந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. முட்டாளே, என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல. தப்பு நடந்துருச்சு, சாரி. என்ன காப்பாத்துங்க அக்கா, எனக்கு சாக விருப்பம் இல்ல. அக்கா, என்ன காப்பாத்துங்க. யார காப்பாத்தணும்? அட அது ஒண்ணும் இல்ல. நேத்து வீட்டுல நடந்ததை நினைச்சு அவ கொஞ்சம் பயந்துட்டா. அதான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீயே இங்க வந்த? ஒன்னும் இல்லத்த, நான் சின்ன எஜமான தேடிட்டே இருக்கேன். ஆனந்த் மென்ஷன் முழுசும் தேடி பார்த்தாச்சு. ஆனா சின்ன எஜமான பத்தி ஒரு தகவல் இல்ல. அதனால இங்க அப்படியே கிளம்பி வந்துட்டியா? போய் அவனு தேடு. அடடடடே, எதுக்கு கோவப்படுறீங்க? ஒண்ணு குடுக்கவா? கிளம்புறேன். என் கூட வா. என்ன சின்ன எஜமா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறோம். அது மட்டும் இல்லாம போன் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. கேர்ஃபுல் ராஜ். ஹீரோவா நடிக்கவும் ஹீரோவா இருக்கவும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன சின்ன எஜமா, அதாவது பார்க்காமலே அடிக்கிறீங்க, அப்புறம் எங்கிட்டயே சொல்றீங்க. இந்த அழகான முகத்துக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. குரங்கு மாதிரி இருக்கடா குரங்கு. இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு தோணுது. வேட்டுப்புடி. சிம்மி எஜமா ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னா, என் கையில அடி போட்டிருக்கேன். இப்படி பொண்ணுங்க மாதிரி நடிக்கிறத நிறுத்து. நான் உன்னை கிரிக்கெட் தான் விளையாட சொல்றேன், டம்பிள்ஸ் தூக்க சொல்லல. கொடுங்க. ராஜ், தூங்கும்போது உட்காரும்போது எந்திரிக்கும் போது என் கண்ணு முன்னாடி ஒரே ஒரு முகம் தான் தெரியுது. நந்தினியோட முகம். அவளோட அந்த ரோஜா இதழ்கள், அவளோட அந்த ஒல்லியான இடுப்பு, வெண்மையான சருமம். அவளை தொட்டாலே அழுக்காகிருவா போல இருக்கு. அப்புறம் அவ அந்த ஷார்ட் ட்ரெஸ் போடும்போது நான் அப்படியே பைத்தியமே ஆயிடுறேன்.
பால் எடுத்துட்டு வா. என்னாச்சு சாம்? இன்னைக்கு கவனம் என்னாச்சு? சின்ன எஜமா, நான் சொன்னேன்ல, அந்த கையில அடிபட்டிருக்கு. சரி கேளு, இங்க வா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆகுதுண்ணா. முதல்ல நந்தினியை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்த, இப்போ நீ நந்தினியை என் பெட்டுக்கு கொண்டு வரணும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சின்ன எஜமா. நந்தினி மேடம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. என்ன கட்டி அணைக்கவா? அரமனோ, நீ சொல்லவே இல்லையே உனக்கு மணி சேர்க்கிற பழக்கம் இருக்குன்னு. மணியா? உனக்கு எப்படி தெரியும்? மனு, நீயும் ரொம்ப தமாஷான ஆளுதான். அங்க பாரு, அங்க நாகமணி இருக்கு. மணி, இது இந்த மணி உங்க எப்படி அதுவா தெரிய வந்துருச்சு? ஆயிஷா, நீ எனக்கு ரொம்பவே ராசியானவ. இது போலியானதாச்சு. யாரோ வேலைக்காரன் ஷோபீஸ் எடுத்துட்டு வந்திருக்கான் போல. ஆமா மனு, ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மணி, உண்மையான மணி உன்கிட்ட இருந்திருக்க வேண்டியது. கண்டிப்பா சரியா சொன்ன, ரொம்ப சரியா சொன்ன. நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கியோ, அதே அளவுக்கு புத்திசாலியாவும் இருக்க. உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ரொம்ப சீக்கிரமே நான் இதே மாதிரி ஒரு மணி நாகமணிக்கு எஜமானா ஆக போறான். அப்படியா? அது எப்படி? அது எப்படி? அது எப்படி? ஆமா, அது ஒரு பெரிய கதை. எப்பாவது அப்புறமா நிதானமா சொல்ற, சரியா? அட மனு, உனக்காக என்கிட்ட நிறையவே நேரம் இருக்கு. சொல்லு, அந்த நாகமணி உனக்கு எப்படி கிடைக்க போகுது? அப்புறம் அந்த நாகமணி அடைய உனக்கு யாரு உதவி செஞ்சது? உதவி எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மனு, ப்ளீஸ் சொல்லு. உன்னை இங்கேயே கொண்டுடணும்னு தோணுது. ஆனா எனக்கு முதல்ல உண்மை தெரியணும் மனோகர். ஒட்டுமொத்த உண்மையும் தெரியணும். சொல்லு மனு, அந்த நாகமணி எங்க இருக்க? அது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருக்கு. ஆனா ரொம்ப சீக்கிரமே அது என்னோடதான் ஆக போகுது. மனு, எந்த ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க பேர் என்ன? ஃப்ரெண்ட்ஸோட பேரு இது என்ன? ஏதோ நாகம் இல்லைன்னா நாகினி. ஒருவேளை அன்னைக்கு என் மேல தாக்குதல் நடத்தினது இதுதானா? இல்ல மகாதேவா, என்ன காப்பாத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட அந்த மாதிரி பேசுவேன்? மறந்துட்டியா?
நீ உன் குடும்பமும் என்னோட தயவுல தான் வாழ்றீங்கன்னு. சின்னஜமா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வாய மூடு. நந்தினி தான் சொல்றியா? நந்தினியோட பேரு உன் வாயில இருந்து கூட வரக்கூடாது. நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ, மனசுல வச்சுக்கோ. நந்தினி எனக்கு மட்டும்தான். அவளோட எல்லாத்து மேலேயும் எனக்கு தான் உரிமை இருக்கு, எனக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் நந்தினியோட அக்கம் பக்கத்துல கூட பார்த்தேன், அப்புறம் நான் உன்னை என் தம்பின்னு சொன்னதே மறந்துடுவேன். சொல்றேன் என் செல்லமே, எல்லாத்தையும் சொல்றேன். உன்கிட்ட என்னென்ன மறைக்க போறேன்? என் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மணி, அந்த அந்த ரகசியமான இடம், அப்புறம் என்கிட்ட மேப்பு கூட இருக்கு. அது அந்த நாகமணி கிட்ட கொண்டு போகும். அது இருக்கிற இடத்துக்கு வழிகாட்டும். நீ அந்த மேப்பை பார்க்கணுமா? ஆமா, காட்டுங்களேன். இச்சாதாரி நாகினி என்ன கொல்ல வந்திருக்கா? ஹே மகாதேவா, ஹே மகாதேவா, இந்த வலியிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. நான் மனோகரை பிடிக்கணும். அப்பதான் என்னால நாகார்ஜுன கொண்டவங்களை கண்டுபிடிக்க முடியும் மகாதேவா. ஹே மகாதேவா. என் கை கல்லா மாறிச்சுக்கு. ஒருவேளை இப்பவே இந்த கயிறு என் மேல இருந்து கழட்டலன்னா என் உடம்பு முழுசும் கல்லா மாறிடும். ஏ மகாதேவா, என்ன காப்பாத்து மகாதேவா, என்ன காப்பாத்து. நான் இந்த நிலைமையில நான் எங்க தப்பிச்சு போக முடியும்? யார் இருக்கா என்ன இந்த இச்சாதாரி பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்த? யார்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு? ஆமா, மோகினி அக்கா. மோகினி அக்கா வரதான் என்ன காப்பாத்த முடியும்? அவங்க கொடுத்த கைத்து எதுக்கு கரெக்ட்னு அவங்க கிட்டதான் போனேன். ஆமா. ஓம் சாமுண்டாய நமः. ஓம் ஓம் ஹீம் க்ரீம் சாமுண்டாய நமः. ஓம் ஹீம் க்ரீம் சாமுண்டாய நமः. என்ன கொல்லாதீங்க. என்ன கொல்றதால உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அக்கா ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க. வாய மூடு. இவ பேர்ல ஒரு மந்திரம் பண்ணணும். அட மூல கெட்ட மூதேவி, என்ன என்னோட வேலையை செய்ய விடு. அக்கா அக்கா ரொம்ப வலிக்குதுக்கா. ரத்தம் அக்கா, ரத்தம் ரத்தம். நிறுத்து. இப்ப தெரிஞ்சிடும் இந்த நிலைமைக்கு காரணமான அந்த எந்த நாகமோ நாகினியோ சம்பந்தப்பட்டிருக்குன்னு. கையை குடிங்க.
மோகினி அக்கா, மோகினி அக்கா, மோகினி அக்கா. இது மனோகரோட சத்தம் மாதிரி இருக்கே. மறுபடியும் ஏதோ நடந்திருக்கு போல. கைய கொடு. இனி இந்த முடி முளைச்ச கை உனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு தெரியாது. தப்பி தவறி கூட இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. பயப்படாத, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இல்ல மகாதேவா, நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்யக்கூடாது. நான் முழுசா கல்லா மாறிட்டேன். அப்புறம் எப்படி மனோகரை பிடிப்பேன் மகாதேவா? உன்னோட நாகார்ஜுன கொன்னவங்கள நீ எப்படி காப்பாத்தலாம் மகாதேவா? எப்படி? ஏன் என்ன திரும்ப திரும்ப சோதிக்கிறேன்? மோகினி அக்கா எங்க இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அட மனோகர் அங்கிள், இது என்ன கோலத்துல இருக்கீங்க? அதெல்லாம் விடு. மோகினி அக்கா எங்கன்னு சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு எனக்கு. நான் இங்க இருக்கேன். எதுக்கு இப்படி பல்ல காட்டுற? சரி உள்ள போ. அரே அத்தை, நான் சொன்னேன்ல, உள்ள போ. கதை முடிக்கணும். இது இது என்ன இந்த கோலத்துல இருக்க நீ? என்னாச்சு? அப்புறம் உன் பாதுகாப்பு கவசம் எங்க? கேட்காதீங்க அக்கா. அந்த இச்சாதாரி நாகம் என்ன திரும்ப கொல்ல முயற்சி பண்ணுச்சு. என் மேல தாக்குதல் நடத்துச்சு. உயிரை காப்பாத்திக்க நான் அந்த கைத்தாதோட கையில கட்டிட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப? அந்த நாகம் உன் பின்னாலேயே இங்க வந்திருந்தா அதுங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஆனந்த் கூட கிளம்பிங்க இருந்து, கிளம்பி போ. இல்லன்னா அக்கா அக்கா உன் காலை புடிச்சு கேக்குறேன், என்ன காப்பாத்துங்க, என் உயிருக்கு ஆபத்து. அந்த நாகம் என்ன விடாது, என்ன காப்பாத்துங்க. நான் பொய் சொல்லல. சரி எழுந்துரு, எழுந்துரு. உன்னை சுத்தி நான் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டேன். இனி அந்த நாகமோ இல்ல நாகினியோ 1 மணி நேரம் வரைக்கும் உன் பக்கத்துல வர முடியாது. வெறும் 1 மணி நேரமா? அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போ, நான் உன் பின்னால வர்றேன். போ. சரிக்கா. அந்த நாகமோ நாகினியோ அது கண்டிப்பா திரும்பி வரும். அப்புறம் இந்த தடவை என் மந்திர கட்டுக்குள்ள இருந்து தப்பிக்க முடியாது. இவ்வளவு நேரமாயிடுச்சு, நந்தினிய பத்தி ஒரு தகவல் இல்ல. மகாதேவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பிரியா, நந்தினி, ஒரு வழி கிடைச்சிருச்சு. வில்வ இலை.
त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्ष्य यमामृतात्. பிரியா, நந்தினி, மகாதேவனுக்கு நன்றி, நீ இப்ப சரியாயிட்ட. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பிரியா, மனோகருக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். தன் பாதுகாப்பு கவசத்தை வச்சு அவன் தப்பிச்சுட்டா. அப்புறம் எனக்கு இது அதே பாதுகாப்பு கவசம்தான் மோகினி ஆனந்த் தாக்கூரோட முழு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்கா, உனக்கு கூட. சொல்ல போனா சில சமயம் ஆனந்த் தாக்கூர் மேல சந்தேகம் வருது. அவனும் மனோகரோட நெருங்கிய நண்பன் தானே. அப்புறம் அந்த மோகினி அந்த மொத்த குடும்பத்தையும் எப்பவும் காப்பாத்திக்கிட்டே இருக்கா. ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கியா?